இது வந்து சீட்டட் நமஸ்கார். நல்லா டோ பாயிண்டடா இருக்கணும். மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து கீழே ரெண்டு டோவும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நல்லா ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச் தண்டாசனத்துல நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வார்ம் தான். பொறுமையா டச் 2 3 ஒரு தடவை ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகணும். முட்டி தூக்காது. 4 5 6 இப்ப பாருங்க இந்த கைனால ஓகேவா? அதுக்கப்புறம் காலை நல்லா மடிச்சு வச்சுட்டு பொறுமையா இங்க இருந்து இப்படி போகணும். அப்புறம் இப்படி டர்ன் பண்ணி ஒரு சிலர்னால கீழே தூக்க முடியலன்னா இப்படி வச்சு தூக்கிக்கலாம். இப்படி டர்ன் பண்ணணும். சரியா? அடுத்த கால் வச்சுட்டு நல்லா இப்படி டர்ன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு இது படியாது. அதனால இப்படி தூக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 கீழ தான் இருக்கணும் பாடி. 3 4 5 6 இப்போ இந்த பக்கம் வச்சு ஸ்ட்ரெச் கொடுத்து வாட்டர் லிஃப்ட். முடியும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு லிஃப்ட் மாதிரி வந்து நல்ல பேக் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். தெரியுதுங்களா? பேக் வந்து எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஸ்பைனும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். பார்வை நல்லா கையை இன்டர்லாக் பண்ணிட்டு கட்டுக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் பார்த்து ஈஸி மாதிரி தெரியும். பட் இந்த கையை இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி பண்றது. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முட்டிக்கு கீழே கை வச்சு நல்லா அப்புறம் ஆப்போசிட் கை நல்லா ஸ்ட்ரெச் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு ஸ்ட்ரெச். தண்டாசனம் எல்லாமே 6 டைம்ஸ் பண்ணணும்.